ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் மிஷினில் எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வாங்கும்போதே கடையில் வந்து சொல்லிடுவாங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத. ஒருவேளை அவங்க சொல்லலை அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் மிஷின். அதுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஆயில் கலர் வந்து மாறவே இல்ல. அப்படி நம்ம ஊத்துறோம் பார்த்தீங்களா, அது என்ன கலர்ல இருக்கோ, அதே கலர்லயே தான் 3 மாசம், 4 மாசம் வரைக்குமே அப்படியே தான் இருந்துச்சு. அதனால நான் சேஞ்ச் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு தடவ பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம், அந்த எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு மாரி ப்ரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகும். அந்த மாரி சேஞ்ச் ஆன பிறகு நீங்க வந்து மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்க அடிக்கடி இல்ல நான் அவங்க சொன்ன டைம்லயே மாத்திக்கிறேன் அப்படின்னாக்கா, மிஷின் வாங்குறப்போ என்ன டைம் சொன்னாங்களோ, அந்த டைம்லயே அதாவது 3 மாசமோ, 4 மாசமோ எவ்வளோ டைம் குடுக்குறாங்களோ, அதுக்குள்ள நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை, லோ அப்படின்ட்டு இருக்கும். அதுல வந்து அந்த லோக்கு கீழ வந்து ஆயில் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பயுமே நீங்க வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கு கீழ வந்து ஆயில் போயிடுச்சு. ஆனா அந்த ஆயில் வந்து ப்ரவுன் ஆகாம அப்படியே ஒயிட்டாவே இருக்கு. நம்ம எப்படி ஊத்துனோமோ அப்படியே தான் இருக்கு. இப்போ வந்து நான் புதுசா வேற ஆயில் தான் மாத்தணுமா? இல்ல அதிலேயே நான் வேற ஆயில் வாங்கிட்டு வந்து அதிலேயே ஊத்திடலாமா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த மாதிரி ஊத்தக்கூடாது. நீங்க வேற ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ சேம் 2மே ஒரே பிராண்டா கூட இருக்கலாம். ஆல்ரெடி நீங்க போட்டதும், மறுபடியும் இப்போ வாங்கிட்டு வந்து ஊத்த போறது ஒரே பிராண்டா கூட இருக்கலாம். ஆனா வந்து நீங்க இத ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, மறுபடியும் தான் இந்த ஆயில் புதுசா தான் நீங்க ஊத்துற மாரி இருக்கும். இப்போ ஆயிலுக்கு தேவையான டிப்ஸ் இவ்வளோதான். இது எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்க மிஷின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, இது வந்து ரொம்ப நாளைக்கு மிஷின் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம வரும். இப்போ ஆயில் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ண போற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். இதுதான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. பவர் மிஷினுக்குள்ள ஆயில் குடுங்க அப்படின்னு கேட்டீங்கனாலே கடையில வந்து குடுப்பாங்க. அங்க என்ன அவைலபிள் இருக்கோ அதுதான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ பிராண்ட் வந்து இதுதான் போடணும், அப்படி போடணும் அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா பிராண்ட் வந்து இதுக்கு கரெக்ட்டா இருக்கிற மாரி வேணும் அப்படின்னா, நீங்க ஜாக்லயே ஆயில் பாக்கெட் இருக்கும். அந்த மாரி கூட வாங்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மாத்தும்போது எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து எனக்கு அந்த பாட்டில் கிடைக்கல. அந்த பிராண்ட் கிடைக்கல. அதனால நம்ம வந்து இப்போ வேற பிராண்ட்ல வந்து போடப் போறோம். எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க. அப்படியே ஃபுல்லாவே நம்ம கிளீனும் பண்ணணும் இந்த இடத்தெல்லாம். இங்கெல்லாம் வந்து ரொம்பவே குப்பையுமா இருக்கு. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரே நூலாவே இருக்கும். அப்படியே இந்த இடம்லாம். இப்ப இது கிட்டத்தட்ட ஆயில் வந்து இந்த கலர்ல இருக்கு. இதுலேருந்து ஒரு சொட்டு வெளிய எடுத்து பார்த்ததுல இந்த கலர்ல இருக்கு ஆயிலு. ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுல இருக்கிற ஆயில வந்து நம்ம தனியா எடுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். இத நம்ம லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடி வழியா நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் பூரா கீழ வந்துரும். அதுக்கு கரெக்ட்டா இந்த நெட் இருக்கு பாருங்க, அதுக்கு கீழ அப்படியே மிஷினுக்கு கீழ அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு பாருங்க, இது வழியா தான் ஆயில் வந்து கீழ இறங்கும். ஸோ அதுக்கு கீழ நேரா அப்படியே தரையில நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டப்பா வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுலேருந்து கீழ வந்து ஆயில் எல்லாமே ஊத்திரும். இப்போ நம்ம டப்பா எல்லாமே வச்சுட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இத வந்து நெட்ட வந்து லூஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அப்படியே நெட் இந்தாண்ட தள்ளி விட்டுருங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல இருந்து அழகா கீழ வந்து வரும். இது வந்து ஃபுல்லா அது மேல உள்ள இது எல்லாமே ஃபுல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சொட்டு சொட்டா லாஸ்ட் முடியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் இத எடுத்துட்டு வேற ஆயில் அந்த மேல உள்ளதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம வேற ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள மேக்னெட் வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்க நெட் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நெட்டையும் நம்ம வெளிய எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மாரி சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்க. இத வந்து கிளீன் பண்ணா போயிடும். ஸோ இத வந்து நம்ம கிளாத் வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடமும் சுத்தி சுத்தி இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுக்கணும். இது அப்படியே வந்து நம்ம கரெக்ட்டா இந்த பள்ளம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்து அப்படியே தள்ளிடணும் இந்த டஸ்ட் பூராவே. இந்த மாரி லைட்டா நம்ம பிரஸ் பண்ணாலே எல்லாமே வந்துரும். என்னோட மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு. இன்னொரு ஆயில் பாக்கெட்டையும் அப்படியே பிரிச்சு ஊத்துனதுனால, இந்த அளவுக்கு கரை பிடிச்ச மாதிரி இருக்கு. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து தங்கிடும். அதையும் நம்ம கையால எடுத்து விட்டுறணும். அதேமாரி இந்த இடத்துலயும் நம்ம எடுத்து விடணும். இப்ப ஆயில் வந்து ஃபுல்லாவே கீழ வந்து இறங்கிட்டு, சொட்டுறதெல்லாம் வந்து நின்னுட்டு பாருங்க. இந்த மாரி நின்ன பிறகு, இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம்.
அந்த டஸ்ட்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ண பிறகு இந்த மேக்னெட் வந்து இருக்கும். அது எந்த இடத்துல இருந்துச்சோ கரெக்ட்டா அதே இடத்துலயே வச்சுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நெட் ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெட் வந்து கரெக்ட்டா நீங்க இந்த இடத்துல போட்டுருங்க. இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம கரெக்ட்டா பார்க்கணும் அப்டின்னா, இந்த நெட் வந்து நல்ல டைட் வைக்கணும். இல்லன்னா, நீங்க கொஞ்சமாச்சும் லூஸா வச்சுட்டீங்க அப்டின்னா என்ன ஆகும்னா, எண்ணெய் வந்து கசிஞ்சுகிட்டே இருக்கும். ஆயில் வந்து கசிஞ்சுட்டே இருக்கும். ஸோ, அப்ப வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா நிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடணும், இந்த நெட்ட வந்து நீங்க டைட் பண்ணிறணும். ஓகே. இப்ப நம்ம ஃபுல்லா டைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வச்சிருக்க ஆயில் வந்து இப்ப அந்த ஆயிலு இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி ஊத்திற வேண்டியது தான். இப்ப நம்ம ஆயில் ஊத்திருக்கோம்ல, அது வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ டூ ஹைல இடையில இருந்தாலும் ஓகே தான். ஹைக்கு மேல வந்து போக்கூடாது. ஹைக்கு மேல இருந்துச்சுன்னா, எங்க பார்த்தாலும் ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சுரும். அதனால நம்ம ஹைக்கு மேல ஊத்தக்கூடாது. கரெக்ட்டா அந்த கோடு வரைக்கும் நம்ம வந்து ஊத்திக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா எப்போதும் போல ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நல்ல ஃபோர்ஸா நல்ல ஸ்பீடு வச்சு, ஆயில் எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி மிஷின ரன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.